ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் மாணவர்களுடைய வெறுப்பையும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கு தமிழக வெற்றி கழக அரசு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நிறுத்தி வச்சு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள் மாணவர்கள். என்ன நடந்ததுங்கிறத பற்றி நம்ம பேசலாம். டெல்லியில் நடந்துட்டு இருக்கிற அந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாடு முழுக்க அந்த போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டம் நடத்தக்கூடிய செய்தி அறிந்ததுமே அந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் காவல்துறை மூலமாக தமிழக வெற்றி கழக அரசு தடுத்து நிறுத்திய செய்திகளும் தெரியும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் கலந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு போகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடந்துட்டு வருது இல்லையா போராட்டம், அந்த போராட்டத்தில் அங்கே போய் நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு. தாவேக அரசு இந்த போராட்டத்திற்கு துணை நிற்கும், உங்களோடு எப்போதும் நாங்கள் நிற்போம், நீங்கள்லாம் சாதாரண நாட்களில் வெறும் கரப்பான் பூச்சிகள் அல்ல, அரிக்கக்கூடிய கரையான்கள், நீங்கள் டெல்லியையே தலை சாய்க்க வச்சிட்டீங்க, இப்படி பொழந்து கட்டிகிட்டே இருக்கிறாரு. திடீரென்று மாணவர்கள் குரல் எழுப்புகிறாங்க, மெரினா 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 என்று. அது என்ன மெரினா? மெரினாவை திறந்து விடுங்க ஐயா, மெரினாவை ஏன் பூட்டி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறீங்கன்னா மெரினாவை திறந்து விடுங்க, அங்கே போய் நாங்கள் போராடுறோம், அங்கே பூட்டி வச்சுட்டு இங்கே ஆதரவுன்னா எப்படிங்கிற கேள்விகளை மாணவர்கள் எழுப்பியதும் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திணறி நிற்கிறார். தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு கட்டத்தில் மெரினாவிலும் போராடலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போராடலாம். ஒரு கட்டத்தில் ராஜ்மோகன் அவர்கள் அதில் நல்லா முட்டு கொடுத்துட்டு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அங்கேருந்து நகர்றார். நீங்கள் பாருங்கள், 2 மாதம்தான் ஆகுது ஆட்சிக்கு 2 மாதத்துலேயே மாணவர் போராட்டத்தில் போய் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சர் அந்த மாணவர்களுடைய நன்மதிப்பை பெற முடியாமல் மாணவர்களுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் மாணவர்களிடமிருந்து கேள்வி கணைகளை வாங்கிட்டு வர்றார். அப்படின்னா இந்த அரசு ஏதோ ஒரு இடத்தில் கோட்டை விட்டிருக்கிறது என்பதை இனியாவது இவர்கள் உணர்வார்களா என்றால் உணர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ராஜ்மோகன் அவர்கள்ட்ட நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் தானே சொன்னீங்க மாணவர்கள் இந்த போராட்டம் தூண்டுதலின் பேரில் நடக்கிறது என்று. வெளிப்படையாக நீங்கள் சொன்னீங்க. இந்த போராட்டத்தில் தாவேக அரசு மீது ஏன் இங்கே மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்களுடைய இந்த பதில் இருக்கு இல்லையா, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, அவங்க காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காம போராட்டத்தை எல்லாம் அவங்க கலைச்சி விடக்கூடிய வேலையை பார்க்குறாங்களே, அராஜகத்தில் ஈடுபடுறாங்களே ஏன் என்று கேட்டதுக்கு இது தூண்டுதலின் பேரில் போராட்டம் நடக்குதுன்னு ராஜ்மோகன் பேசுகிறார். அதுக்கப்புறமா தான் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அரசு மீது ஒரு பெரிய ஒரு கோபம், ஒரு எதிர்ப்புணர்வும் வெறுப்புணர்வும் வருது. தூண்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய போராட்டம் சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு நீங்கள் எதுக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட வந்தீங்க? அதான் தூண்டுதலின் பேரில் தானே நடக்குது. ஏன் வந்தீங்க? நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிட்டார். அப்போ அந்த போராட்டத்துக்கான நோக்கம் வெற்றி அடைந்து விட்டது. அப்போது என்ன செய்யணும்? அங்கே ஸ்டிக்கர் ஒட்டணும். அப்போ நாங்களும் இந்த போராட்டத்தில் நின்றோம், மாணவர்களோடு நாங்களும் தாவேகாவும் நின்றது, நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம் என்று பதிவு செய்யணும் இல்லையா? நாளைக்கு வரலாற்றுலையும் அந்த பதிவு இருக்கணும் இல்லையா? அதுக்காக இங்கே ஸ்டிக்கர் ஒட்டலாம், ஆதாயம் தேடலாம் என்று வந்த ராஜ்மோகனுக்கு நல்ல பாடத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் மக்கள். இந்த தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கூட அவர் பேசலை இன்னும். ஏன்னா இந்த தர்மேந்திர பிரதான் அமைச்சர் ராஜினாமா செய்வதை இவர்கள் விரும்பலை. எதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோன்னா, நம்ம தாவேகாவுடைய அமைச்சர்கள்ட்ட இது குறித்த கேள்விகள் கேட்டப்பெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே, ஏன் இந்த அமைச்சர்கள் வெளிப்படையாக பேசலை? நீட்டு தடை செய்யப்படணுங்கிறதா எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே பேசலையே. அவங்க என்னங்க பேசணுங்க? இங்கே காவல்துறையை வைத்து போராட்டத்தை நசுக்குகிறீர்கள், ஏன் நசுக்குகிறீர்கள்? பதில் சொல்லணும். மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தை தாவேகா ஏன் எதிர்க்கிறது? பதில் சொல்லணும். இல்லை நாங்கள் ஆதரித்தோம். எப்போ ஆதரிச்சிங்க? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா போய் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ ஆதரிச்சிருக்க கூடாது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, இந்த போராட்டம் ஆரம்பித்த நாளந்தே அன்று தொட்டு இன்று வரைக்கும் நீங்கள் மாணவர்களோடு நின்றுருக்கணும். அவர்கள் நீங்களே சொல்லியிருக்கணுங்க. நீங்கள் தான் மாணவர்களை மாணவர்களை நீங்கள் போராடுங்கள்,
நீட் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இந்த அரசு உங்களோடு நிற்கிறது. அற வழியிலே யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நீங்கள் போராடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாம் நம்ம செஞ்சோம் இல்லையா? அந்த போராட்டத்தை செஞ்சு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு இருந்த அந்த தடையை போராட்டத்தின் மூலமாகவே நம்ம வந்து உடைச்சி நொறுக்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த போராட்டத்தையும் நம்ம செய்வோம். நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று முதல் நாளில், போராட்டம் ஆரம்பித்த முதல் நாளிலேயே இந்த அரசு அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தால் அத்தனை மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு உங்களை பாராட்டியிருப்பார்கள், தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் எப்படியெல்லாம் அடக்குமுறை ஏவ முடியுமோ, எப்படியெல்லாம் போராடுகிற மக்களை கொச்சைப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஐடி விங்கை வச்சு, உங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு வீடியோ போடுறது, பதிவுகள் எழுதுவது என்று சொல்லி இந்த போராட்டத்தின் நோக்கத்தையே திசை திருப்பக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு எடுத்த முயற்சி அத்தனையும் தோல்வி அடைஞ்சதுங்கிறது தெரிய வந்ததும் வேற வழி இல்லாமல் மாணவர்களோடு வந்து நிற்க வந்தார்கள். மாணவர்கள் விரட்டி விட்டார்கள். சரி, அவங்க கேட்டாங்களே மெரினாவை திறந்து விடுங்கள்னு. ஏன் திறந்து விடலை? ஏன் மூடுனீங்க மெரினாவை? நீங்கள்லாம் வந்து போராடினீங்க இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெரினாவில்? ராஜ்மோகன் அவர்கள் எனக்கு தெரிந்து அவர் வந்திருப்பார். அந்த நேரத்துலலாம் நிறைய பேசினார். அவர் தொடர்ந்து நிறைய பேசுவார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய போராளியாக இருந்தார். சமூக வலைதளத்தில் பேசி கருத்துக்கள் மூலமாக. இப்போது ஆட்சிக்கு வந்ததுமே அப்படியே மாறுறாரு. இப்போ கூட நீங்கள் திறந்து விடலையே, நீங்கள் திறந்து விடுங்க மெரினாவை, போங்க, போய் இருங்க. தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை நாம் தெளிவாக காட்டுவோம். டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைங்கிறது நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அந்த மரணமடைந்த மாணவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில கோரிக்கைகளை வச்சு அவங்க போராடுறாங்க. அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்ததுக்கு அப்புறமா அவங்க போராட்டத்தை கைவிட சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து கைவிடக்கூடாது. நம்ம நிலைப்பாடு ஃபேர் நீட் இல்லை, நம்ம நிலைப்பாடு பேன் நீட்டு. அதனால் நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்க. தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி இந்த ஒன்றிய அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று இந்த போராட்டத்தை நடத்தி நீட்டுக்கு தடை வாங்குவோம்னு தானேங்க நீங்கள் சொல்லணும். சொல்லவே இல்லை. இதை அப்போவே செஞ்சுருக்கணும். நீங்கள் இது எதுவுமே சொல்லாமல் நீங்கள் செஞ்சது எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி தான் ராஜ்மோகன் அவர்களை இந்த மாணவர்கள் விரட்டிய போது எனக்கு யார் நினைவுக்கு வந்தான்னா, முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ மெரினாக்கு இவர் வர்றாரு. மாணவர்கள் இவரை அனுமதிக்கலை. நீங்கள்லாம் வராதிங்க, நீங்கள் வந்தாலே எங்கள் போராட்டம் நாசமாயிரும், சாயம் பூசப்பட்டுரும், வேண்டாம், இந்த போராட்டம் வெற்றி அடையாது, மாணவர்கள் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு விரட்டினாங்க இல்லையா? அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. 2 மாதத்தில் மாணவர்களால் விரட்டி அடிக்கப்படுகிற அளவுக்கு ராஜ்மோகன் போன்ற அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா தாவேக்கா அரசு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்சியினருக்கு முதல்ல பாடம் எடுங்க. அவர்கள் தாங்க காரணம். இந்த அரசின் செயல்பாடுகள், அரசின் நடவடிக்கைகள், இது எல்லாவற்றையும் விட ஏன் இந்த தாவேக்கா அரசு மீது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பும் கோபமும் உருவாகிட்டு வருது அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்காவுக்கு சமூக வலைதளங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, கண்ணா பின்னான்னு என்னன்னே தெரியாமல் நீட்டை பற்றி ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க வரமாட்டாங்க. நீட்டை பற்றி ஏதாவது இந்த இவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், டிஎம்கே கொத்தூஸ். யாரை? இவங்களை யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்கள கொத்தூசும்பாங்க. இது மட்டும்தான். அப்புறம் திரள் நிதி இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இந்த ரெண்டு டயலாக் தான். நீங்கள் என்ன பிரச்சனை வேணாலும் பேசுங்க இவங்கள்ட்ட. எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, நிதானமாக, பொறுமையாக கருத்துக்கள் எடுத்து வைங்க, கேள்விகளை அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த பதிலை தவிர வேறு எதுவுமே வராது. அதை தாண்டி தனி மனித தாக்குதல் சமூக வலைதளங்களில் அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு கொச்சையாக. எப்படி இவங்க கடந்த காலங்களில் அரசியலுக்கு வர முன்னாடி சினிமா ரசிகர்களோடு சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அஜித் ரசிகர்களோடு சண்டை போடுவாங்க. அப்போ எப்படி தனி மனித தாக்குதல்களை இவங்க பண்ணாங்களோ அதே தனி மனித தாக்குதல்களை இப்போது அதை விட தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? ஒரு சரியான நோக்கத்துக்காக களத்தில் நின்று போராடுறவங்களை இது மாதிரி நீங்கள் கொச்சைப்படுத்துகிறப்போ நீங்கள் அவர்களுடைய வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிப்பீங்க. அதன் விளைவு தான் இன்றைக்கு ராஜ்மோகன் அவர்களுக்கு நடந்தது. இன்றைக்கி கூட அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசுகிறப்போ ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாருங்க. அது நீங்கள் இந்த போராட்டம் முதலமைச்சருக்கு எதிரானது மாதிரி போச்சுன்னா அது அரசு செய்ய வேண்டியதை செய்யும் அப்படின்னு. என்ன செய்வீங்க? 2 நாள் முன்னாடி தானங்க நீதிமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டீங்க. வழக்கு போட்டு அந்த வினோத் சூரியகுமார்னு நினைக்கிறேன், அவர் மீது வழக்கு போட்டதில்
அந்த வழக்கை வந்து இப்படியெல்லாம் போட விடாதீங்க, என்ன வழக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க, ஜனநாயகத்தில் எதிர்கருத்துகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் நீதிபதி சொன்னாரா இல்லையா, பாடம் நடத்துகிறாரா இல்லையா? நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன விமர்சிக்கவே கூடாதா முதலமைச்சரை? என்னது இது? விமர்சனங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாகரிகமற்ற ரீதியிலே விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்க. ஒரு போராட்டத்தில் முதலமைச்சருக்கு எதிராக பேசவே கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க, வீட்டில் இருங்க, சும்மா இருங்க, யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. முதலமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் தரப்படுகிறது, 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதி முதலமைச்சர். அப்போ இங்கே ஒரு தவறு, எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் முதலமைச்சரை நோக்கித்தான் அந்த கேள்வி எழுப்பப்படும். அது இன்னைக்கு இல்லை, இது கடந்த 50 ஆண்டு காலமாக இங்கே இருந்த திமுக அதிமுக கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். இப்போ கடந்த 5 வருஷத்தில் எங்கே எந்த தவறு நடந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நோக்கி தான் கேள்வி எழுப்பப்பட்டது. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஸ்டாலின் அவர்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை நிறைய பேர் செஞ்சாங்க. அது அதிகாரிகள் தவறு செய்வதற்கு, மற்றவர்கள் தவறு செய்வதற்கு எப்படி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் அப்படின்னு. அப்போ எல்லாருமே மு.க. ஸ்டாலினை தான் விமர்சித்தார்கள். ஏன்னா அவர் தான் பொறுப்பு, அவர் தான் முதல் அமைச்சர். முதலமைச்சர்னா அப்படி முதலமைச்சர் நாற்காலியில் அப்படி இருந்துட்டு ஹாயாக இருக்கிறது இல்லை. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள், எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். தவறே நடக்காத ஒரு சூழலை உருவாக்கணும். இதுதான் முதலமைச்சருக்கான வேலை. அப்போ இங்கே முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்புனா நாங்கள் அரசு செய்ய வேண்டியதை செய்யும் அப்படின்னா அப்போ மக்களும் செய்ய வேண்டியதை செய்வார்கள். எந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்களோ அந்த மக்களே இன்றைக்கு மெல்ல மெல்ல எதுக்குடா இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், இது ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருக்கும் போல இருக்கே, மன்னராட்சிக்கு எதிராக இவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம் என்று நம்ம வாக்கு செலுத்தினா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்குது. அதிலும் 2 மாதம் தான் ஆகுது, வந்ததுமே மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க என்கிற ரீதியில் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களே உங்களுக்கு எதுக்கு வாக்கு செலுத்துறேங்கிற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து உங்களை திருத்தி கொண்டால் நல்லது. இல்லைன்னா மக்கள் என்ன பாடத்தை உங்களுக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பாடத்தை அவர்கள் நடத்துவார்கள்.